இது வெள்ளிக்கிழமை நடந்த சில சம்பவங்களோட தொகுப்பு தாங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் மத்தியானம் வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பிஎஃப் அமௌண்ட் வந்து வித்ட்ராவல் பண்ண அட்வான்ஸ் போட வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்காக போயிருந்தேன். எல்லாம் சீட்டு பிரச்சனை, கடன் பிரச்சனை அதனால தாங்க. அப்புறம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எங்கள் ஊரில் சந்தை ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதனால சந்தைக்கு போயிட்டு வந்தேன். சந்தைக்கு போயிட்டு தான் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் ஒரு 2 வாரத்துக்கு காயெல்லாம் தாட்டிக்கலாம். அப்புறம் அந்த அன்னைக்கு வந்ததுமே சமோசாலாம் வாங்கிட்டு வந்தேன். வாரத்துக்கு ஒரு கதாங்க சாப்பிடுவேன், அதிகமாக தான் சாப்பிட மாட்டேன். சமோசா, டீ எல்லாம் சாப்பிட்டு நைட்டு சாப்பாட்டு வேலை இருந்துச்சு. சாப்பாட்டு வேலை நான் தான் பண்ணேன். கடைக்கெல்லாம் கொஞ்சம் போக வேண்டியது இருந்து போயிட்டு வந்துட்டு எனக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் மனசு உறுத்திட்டே இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருமே இல்லை அப்படின்னு ஒரு தாட் எனக்கு திடீர்னு இன்னைக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு மாதிரி ஆயிட்டேன். யார்கிட்டையும் நம்மளோட மன கஷ்டத்தை ஷேர் பண்றதுக்கு யாருமே இல்லை. டேய், பாஸ்கர் வந்து என் ஃப்ரெண்டுடா. பாஸ்கர் என்னோட தம்பி, என்னோட அண்ணா, என்னோட மாமா, மச்சான் அப்படின்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை. ஆனா நம்ம வந்து எல்லாத்துக்காகவும் முன்னாடி போய் நிற்போம், செருப்படி வாங்குவோம், அது வேற விஷயம். ஆனா நமக்காக யாருமே வந்து நிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருக்கும். நம்ம வந்து ஒருத்தவங்களோட க்ளோஸா பழகும் போது அவங்க நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைப்போம். ஆனா நம்மளை விட முக்கியமானவங்க அவங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களதான் அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்ல க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்ல க்ளோஸ் சோல்மேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம ஜோக்கரா தான் இருப்போம். ஒரு லவ்வர்ஸோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோ பைக்ல போனா அது நமக்கு கொஞ்சம் காண்டா தான் இருக்கும். என்ன பண்றது, நமக்கு வாட்சதான் அவ்வளவுதான் போக வேண்டியதுதான்.